இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? வழக்கம் போல ராமுவையும் சோமுவையும் பால்கனில விட்டுட்டு அவங்க பிளேஸை க்ளீன் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா ரெண்டு பேருமே காணாங்க. எங்க பால்கன் வந்து குதிச்சிட்டாங்களா பார்த்தா ஆமாங்க, பால்கன் வந்து குதிச்சு ரோட்ல போய் நிக்கிறானுங்க. ஏதாவது வண்டி வரதுக்குள்ள சீக்கிரம் காப்பாத்திடலான்னு குடுகுடுன்னு கீழே ஓடி போய் பார்த்தா ரெண்டு பேருமே கீழே காணா. சரி, இவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு பைக் எடுத்துட்டு தேட ஆரம்பிச்சிட்டேன். நானும் எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சந்து புந்துன்னு எல்லா இடமும் தேடுறேன், எங்கேயுமே இல்லங்க. இந்த பாலடைஞ்ச வீடு மேல தான் டவுட்டா இருந்துச்சு, பார்த்தா அங்கேயும் இல்ல. நானும் தேடி தேடி கடைசியில மெயின் ரோடுக்கே வந்துட்டேன். என்னடா இந்த இடத்துல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா கடைசியா மெரினா பீச்ல வந்து நிக்கிறேங்க. உள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஜாலியா வாக்கிங் இருக்காங்க. சரி, நடந்து டயர்டா இருப்பாங்களா, ரெண்டு பேரும் ஓரமா உட்கார வச்சுட்டு நானும் ஓரமா உட்காந்து கிளாஸ் ரெடி பண்ணிட்டு பேக்ல இருந்து தண்ணி எடுத்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி இல்ல, குடிக்கிற தண்ணி தான். டயர்டா இருப்பாங்களேன்னு ரெண்டு பேருமே வள்ளுக்கட்டாயமா தண்ணி குடிக்க வச்சேன். நம்ம மெரினா பீச் வந்ததுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இந்த கடல் தாங்க. இந்த உலகத்துல ஒரு வருஷத்துக்கு 8000 கோடிக்கு மேல கோழிகள் பிறக்குது. அந்த கோழியோட வாழ்க்கை ஒரு பண்ணையில பிறந்து கசாப் கடையில முடியுது. அந்த கோழிகளுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை நம்ம ராமுக்கும் சோமுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த உலகத்துல கடலை பார்த்த கோழிகளோட லிஸ்ட் எடுத்தா நம்ம ராமும் சோமுவோட பேரும் அதுல இருக்கும். இந்த கடல், இந்த மண், இந்த காத்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். நீங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்து இவங்களை எங்கே கூட்டு போகலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.